ஆகமே பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல வண்ணமயமாக இருந்தது. கல்ச்சரல்ஸ் விழா என்பதால் மாணவிகளின் உற்சாகம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பக்கம் பாட்டு, இன்னொரு பக்கம் ஆட்டம் என விழா களை கட்டியது. ஆனால் காவியாவின் கவனம் முழுவதும் அன்று நடக்கவிருந்த அந்த மெகா குக்கிங் காம்படிஷன் போட்டியின் மீதுதான் இருந்தது. அதில் ஜெயித்தால் மட்டுமே அவளுக்கு காலேஜ் அளவில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். காவியா அந்த போட்டிக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது மேடை வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்த தன் சித்திக் பையன் ரமன் அவள் கவனிக்கவில்லை. ராமன் ஒரு முரட்டுத்தனமான ஆள். அவனுக்கு காவியாவின் மேல் ஒரு ரகசிய வக்கிர ஆசை உண்டு. அவளது ஒவ்வொரு அசைவையும் அவன் தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டே இருந்தான். காவியாவுக்கு தன் அண்ணன் முறையான ராமன் அங்கே இருப்பது தெரியாது. அவள் தன் தோழிகளுடன் சேர்ந்து சமையல் குறிப்புகளை சரிபார்த்துக் கொண்டிருந்தாள். சமையல் போட்டி ஆரம்பமானது. காவியா மிகச் சிறப்பாக சமைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது வளர்ச்சியை பிடிக்காத ஒரு மாணவி கூட்டம் காவியா சமைத்துக் கொண்டிருந்த டிஷ்ஷில் யாருக்கும் தெரியாமல் அதிகப்படியான உப்பையும் காரத்தையும் கொட்டிவிட்டது. காவியா அதை சுவைத்து பார்த்தபோது அவளுக்கு தலை சுற்றியது. இன்னும் அரை மணி நேரத்தில் ஜட்ஜஸ் வரப்போகிறார்கள். இப்போது மீண்டும் சமைக்க நேரமில்லை. ஐயோ, இப்போ என்ன பண்ணுவேன்? நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுமே என்று காவியா கண்கலங்கி நின்றாள். அவளது மானம் அங்கே கப்பல் ஏறப்போகிறது என்று தெரிந்ததும் அவளுக்கு தாகம் எடுத்தது. அந்த தாகம் தண்ணீருக்கானது மட்டுமல்ல, வெற்றியின் மீதுள்ள வெறி. அந்த தவிப்பான நேரத்தில் அங்கே ஒருவன் வந்தான். அவன் சுபாஷின் அம்மா வேலை செய்யும் வீட்டு பையன். அவன் ஒரு பெரிய கேட்டரிங் எக்ஸ்பர்ட். சுபாஷின் மூலமாக அவனுக்கு காவியாவை நன்றாக தெரியும். அவன் காவியாவின் நிலைமையை புரிந்து கொண்டான். காவியா, கவலைப்படாதே. நான் நினைச்சா இந்த டிஷ்ஷை இன்னும் 10 நிமிஷத்துல சரி பண்ணி உன்னை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வைக்க முடியும். ஆனா என்று அவன் இழுத்தான். அவரது கண்கள் காவியாவின் அந்த குட்டையான கல்ச்சரல் ஸ்திரஸையும் அவளது வளைவுகளையும் மேய்ந்தது. ஆனா என்ன? நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். எனக்கு இப்போ இந்த தோல்வியில இருந்து ஒரு விடுதலை வேணும் என்று காவியா அவசரப்பட்டு சொன்னாள். அவள் மனதில் வெற்றியின் போதை ஏறியிருந்தது. சரி, அப்போ மேடைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோர் ரூமுக்கு வா. அங்கே வச்சு நான் உனக்கு அந்த சீக்ரெட் மசாலாவை தரேன் என்று அவன் ஒரு வக்கிரமான புன்னகையுடன் சொன்னான். காவியாவுக்கு அவன் எதை கேட்கிறான் என்று புரிந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு வெற்றி. காவியாவுக்கு தெரியும் இது ஒரு தப்பான பாதை என்று. ஆனால் அரங்கத்தில் அவளுக்காக காத்திருக்கும் அந்த வெற்றியின் ருசி அவளை பைத்தியமாக்கியது. சரி, ஆனா சீக்கிரம் முடிச்சிடு, யாராவது பார்த்துட போறாங்க என்று சொல்லிக் கொண்டே அவனுடன் அந்த இருட்டான ஸ்டோர் ரூமுக்குள் நுழைந்தாள். கதவு மெதுவாக சாத்தப்பட்டது. உள்ளே பழைய மரப்பெட்டிகளின் வாசனையும் சமையலுக்கு வைத்திருந்த மசாலா பொருட்களின் நெடியும் கலந்து ஒரு விதமான மயக்கத்தை கொடுத்தது. ஒரே ஒரு சிறிய ஓட்டை வழியாக வந்த மங்கலான நில ஒளி காவியாவின் அந்த பளபளப்பான தோளில் பட்டு திரித்தது. ரவி அவளை நெருங்கினான். காவியாவின் இதயம் ஒரு போர் முரசு போல படபடவென அடித்துக் கொண்டது. ரவியின் கரடுமுரடான கைகள் காவியாவின் இடுப்பில் பட்டபோது அவள் ஒரு நிமிடம் சிலிர்த்து போனாள். என்ன காவியா, காலேஜ் டான்ஸ்ல ஆடின அந்த துள்ளல் இப்போ இங்கேயும் வேணுமே என்று அவன் அவளது காதோரம் மூச்சு காற்றை செலுத்தினான். காவியாவுக்கு அந்த தீண்டல் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சியது. தன் காதலன் முத்துவின் நினைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரவியின் இந்த முரட்டுத்தனமான அணுகுமுறை அவளுக்குள் தூங்கி கிடந்த ஏதோ ஒரு மிருகத்தை எழுப்பியது. ரவி அவளது அந்த மென்மையான கழுத்தோரம் தன் முகத்தை புதைத்த போது காவியா அறியாமலேயே ஒரு மெல்லிய முனகலை வெளியிட்டாள். அந்த சிறிய அறையில் இருவருக்கும் இடையில் அந்த தாகம் அனலாக தகித்தது. காவியா அந்த அட்ஜஸ்ட்மெண்டை வெறும் ஒரு ஒப்பந்தமாக நினைக்காமல் அதில் ஒரு விதமான வக்கிரமான சுகத்தை கண்டாள். ரவியின் ஒவ்வொரு நகர்வும் அவளை மெய்மறக்கச் செய்தது. அந்த மேடை, அந்த போட்டி, அந்த பரிசு எல்லாவற்றையும் விட அந்த நொடியில் ரவியின் அணைப்பில் கிடைத்த அந்த வெப்பம் அவளுக்கு தேவைப்பட்டது. சுவரோரம் சாய்ந்து கொண்டு அந்த இருட்டிலும் அவன் காட்டிய அந்த புதிய உலகத்தை காவியா அனுபவித்தாள். அவளது அந்த குட்டையான ஆடை அவளது அசைவுகளுக்கு இன்னும் ஒரு கிக்கை கொடுத்தது.
ரவி அவளை ஒரு பொம்மையைப் போல கையாண்டான். காவியாவின் கண்கள் சொருகின. அந்த தவிப்பும் அந்த வேகமும் அவளை ஒரு உச்சகட்ட போதைக்கு கொண்டு சென்றது. இதையெல்லாம் அந்த சிறிய ஓட்டை வழியாக பார்த்து கொண்டிருந்த ராமனுக்கு நரம்புகள் புடைத்தன. காவியா எவ்வளவு துணிச்சலாக ஒரு அந்நிய பையனுடன் இப்படி இருப்பாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் தன் போனில் அந்த ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக பதிவு செய்தான். காவியாவின் அந்த முனகல் சத்தம் அந்த சிறிய ஓட்டை வழியாக ராமனின் காதுகளை எட்டிய போது அவனுக்குள் ஒரு பொறாமை கலந்த வெறி பிறந்தது. இன்னைக்கு இவன், நாளைக்கு நான் என்று ராமன் தனக்குள் சபதம் எடுத்துக் கொண்டான். காவியா அந்த பையனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்திருந்த அந்த காட்சி ராமனின் கேமராவில் ஒரு அழிக்க முடியாத கரையாக பதிவானது. சிறிது நேரத்திற்கு பிறகு காவியா தன் கலைந்த தலைமுடியை சரி செய்து கொண்டு அந்த ரகசிய பொடியுடன் வெளியே வந்தாள். அவளது முகம் இப்போது ஒரு புது பொலிவுடன் இருந்தது. அந்த பையன் கொடுத்த சீக்ரெட் டிப்ஸை வைத்து காவியா தனது டிஷ்ஷை சரி செய்தாள். ஜட்ஜஸ் அந்த உணவை சுவைத்த போது, அற்புதம், காலேஜ் வரலாற்றிலேயே இப்படி ஒரு ருசியை நாங்க பார்த்ததில்லை என்று புகழ்ந்தனர். காவியாவுக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. மேடையில் ஏறி அவள் அந்த பெரிய கோப்பையை அவார்ட் வாங்கும்போது அரங்கமே அதிரும் வகையில் கைதட்டல் கேட்டது. காவியாவின் முகத்தில் ஒரு கர்வமான புன்னகை. ஆனால் கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று ராமன் தன் போனை தட்டி காட்டினான். அவரது பார்வையில் இருந்த அந்த மிரட்டல் காவியாவின் நெஞ்சை தூக்கி போட வைத்தது. வெற்றி உனக்கு. ஆனா அந்த வெற்றியின் ரகசியம் என்கிட்ட என்பது போல இருந்தது ராமனின் அந்த பார்வை. காவியாவுக்கு தான் ஒரு பெரிய வலையில் சிக்கிக் கொண்டோம் என்பது புரிந்தது. ஆனாலும் அவளுக்குள் அந்த தாகம் இன்னும் அடங்கவில்லை. அந்த பயமே அவளுக்கு ஒரு விதமான கிளுகிளுப்பை கொடுத்தது.